ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு சமூக நலத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து, அதாவது 8th 10th டிப்ளமோ, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட், லா, இது மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகளுக்கான வேலைகளை தான் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. அப்போ ஆண்கள் அப்ளை பண்ண வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, சில வேலை வாய்ப்புக்கு ஆண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் பெண்கள் அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் அப்ளை பண்ண முடியும். சில வேலை வாய்ப்புகளுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்கான வேலை வாய்ப்பு. ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 35,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 14 பிப்ரவரி 2025 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 14ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய பெயர், விண்ணப்பதாரர் யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட பெயர் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா விடோவா, என்ன கேட்டகரி நீங்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது ஜெண்டர், உங்களுடைய பாலினம், ஆண் பெண் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நான்காவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதுவும் பார்த்திங்கன்னா DD/MM/YYYன்னு அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது நேம் ஆஃப் தி ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், கல்யாணம் ஆன பெண்களாக இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் மேனை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்பா பேரை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த நேமை மென்ஷன் பண்ணணும்னு தோணுதோ அந்த நேமை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டை அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுங்கிறது கம்பல்சரி வேணும். ஆதார் கார்டில் இருக்கணும், இல்லைன்னா ரேஷன் கார்டில் இருக்கணும். அந்த மாதிரி ப்ரூஃபை தான் வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏழாவது ஃபோன் நம்பர் இல்லை செல் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பரோ மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா கட்டாயம் 2 நம்பரையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா இன்னொரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அந்த ரீசனுக்காக உங்களுடைய மொபைல் நம்பர் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். 2 நம்பர் இருந்தால் 2ஐயும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேட்டிருக்காங்க, இது எல்லாமே கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் உள்ள நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தெரியும் என்னென்ன வேலை வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான கல்வி தகுதி. இப்போ சிலதில் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 8th 10th அந்த மாதிரி ஏதாவது சப்மிட் பண்ணால் போதும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எது உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி எதுவோ அதை மட்டும் நீங்கள் வச்சா போதும். சரிங்களா? இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கிறத சொல்லிடுறேன். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர், ஆட்டோமேஷன், இந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுங்கள். நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அதில் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே என்ன வைக்கணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க, டிகிரி பாஸ் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிகிரி படித்த கேண்டிடேட்ஸ் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி, உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா
கம்பல்சரி அதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். ஸோ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி அதுக்கான ப்ரூஃப் வேணும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, அந்த கம்பெனி நேம் என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருக்காங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயே லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுட்டு அப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் அட்மின் அப்படிங்கிறதுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எனி உமன் கேண்டிடேட்ஸ், நீங்கள் உமன் கேண்டிடேட்ஸ் தான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். சரி, அப்படி அப்ளை பண்ணுறவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் இன் லா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சோஷியல் ஒர்க், இல்லை சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸ், சைக்காலஜி படிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் உங்களுக்கு 5 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஆன சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா சோசியல் கவுன்சிலருக்கான வேலைவாய்ப்பு சைக்காலஜி. இதுக்கும் பார்த்திங்கன்னா எனி உமன், அதாவது பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி வித் டிப்ளமோ பார்த்திங்கன்னா சைக்காலஜி, சைக்காட்ரி, நியூரோ சயின்சஸ் இதில் படிச்சிருக்கீங்க, 3 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மந்த்லி 22,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எனி உமன் கேண்டிடேட்ஸ், பெண்கள் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் இன் லா படிச்சிருக்கோங்க, சோசியல் ஒர்க், சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 18,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, கம்ப்யூட்டர்ஸ், ஐடி இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி. இது இல்லாமல் நீங்கள் ஐடி கிராஜுவேட் தான் முடிச்சிங்கன்னா இந்த டிப்ளமோ கம்ப்யூட்டர்ஸ் ஐடிங்கிறது தேவையில்லை. இல்லை வேறு கிராஜுவேட் தான் படிச்சுட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கம்பல்சரி இந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு அந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி பர்சன் வித் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக செக்யூரிட்டி கார்டாக நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12,000 ரூபாய் சம்பளம். மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் அல்லது குக் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எனி உமன் கேண்டிடேட்ஸ், இந்த வேலைவாய்ப்புக்கும் பெண்கள் தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஹை ஸ்கூல் பாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் சமைக்க தெரியணும். அப்படி சமைக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14/2/2025 சாயந்தரம் 5:45 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் இதுதான். மாவட்ட சமூக நல அலுவலகம், அறையன் 4/02, 4வது தளம், பி பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், செங்கல்பட்டு மாவட்டம் 603111. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். சமூக நலத்துறையில் கலெக்டர் ஆஃபீஸில் தான் இந்த வேலைவாய்ப்பு. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.